6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் சார் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகா ஆட்சி அமைந்து ஒரு 60 நாளுக்குள்ள நாகர்கோயிலில் ஒரு கஸ்டோடியல் டெத், அவருடைய மரணத்தில் மர்மம் அப்படின்னு சொல்லி அவங்க உறவினர்கள்லாம் சந்தேகம் எழுப்பி மேஜிஸ்ட்ரேட்டும் போய் பார்த்து 19 இடங்களில் காயம் இருக்குதுன்னு ஒரு தகவல் சொன்னதாக ஊடகங்கள் எல்லாம் வந்திருக்குது. 2 நாளாக தொடர்ச்சியாக உடலை வாங்க மறுத்த அந்த உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதற்கு பின்னர் 3 சிறை வார்டன்கள் கைது அப்படின்னு சொல்லியிருக்கு. விஜய் ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக மடப்புரம் காவலாளி லாக்அப் டெத்து அதில் கண்டன ஆர்ப்பாட்டம்லாம் சென்னையில் நடத்தினார். அதற்கு முன்பு நடந்த லாக்அப் மரணங்களில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரையும் வர வைத்து அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். இப்படியெல்லாம் விஜய் பண்ண பிறகு அவருடைய ஆட்சியில் இது மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய கேள்வி எழும், விமர்சனம் வரும். அப்படின்றதெல்லாம் தெரியாமல் அதிகாரிகள் இப்படி பண்ணுவாங்களா? இன்னொரு பக்கம் இந்த சம்பவத்திற்கு முன்பு தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாநாடு வேற நடத்தினாங்க. அதெல்லாம் விஜய் என்ன அறிவுரை சொல்லியிருப்பார்? ஏன் இந்த குழப்பங்கள் நடக்குது? இல்லை ஒரு விசாரணை கைதி, இப்போது நீங்கள் சொல்கிற நாகர்கோவில் சேர்ந்த சபரிவர்மன்ற அந்த இளைஞர், அவர் குட்கா வச்சிருந்தார் அப்படின்னு ஜூலை 9 அன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ரிமாண்ட் பண்ணும்போது அவர் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு இருக்கும்பொழுது அவர் டார்ச்சர் பண்ணி அவர் இறந்து போல. ஆக்சுவலாக அவரை ரிமாண்ட் பண்ணிட்டார் மேஜிஸ்ட்ரேட். ஸோ நாகர்கோவில் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. நாகர்கோவில் ஜெயிலில் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வார்டர்கள்லாம் இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அவெல்லாம் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அவருடைய உடம்புல 19 விதமான காயங்கள் இருந்ததாக மேஜிஸ்ட்ரேட்டோட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவங்களெல்லாம் இந்த சிறை வார்டர்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது காவல் மரணம் அப்படின்றத விட கஸ்டோடியல் டெத்து, அதாவது காவல் மரணம்ன்றது காவல் நிலையத்தில் ஏற்படுற மரணம் ஒன்று, இல்லை விசாரணை கைதியாக நீங்கள் ரிமாண்ட் பண்ண பிறகு சிறையில் ஏற்படுற மரணம் ஒன்று. அது மாதிரி 2 விதமாக இருக்குது. இது சிறையில் ஏற்பட்ட ஒரு மரணமாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ சிவகங்கை மரணம்ன்றது காவல் நிலையத்திலே ஏற்பட்ட ஒரு மரணமாக தான் பார்த்தோம். அது மாதிரி நிறைய மரணங்கள் முன்னாடி நடந்திருக்கு, திமுக ஆட்சியில் நடந்திருக்கு. ஆனால் இதில் அவங்க உறவினர்களில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஏதோ ஒரு அந்த லோக்கலில் இருக்க ஒரு எஸ்ஐ அவர் தான் அதுக்கு காரணம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த போலீஸ் இந்த மாதிரி ஏதோ வேறு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்குமா? அதனால சிறைக்குள்ள போனதுக்கு அப்புறம் இப்படியான சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்குமா? இல்ல இந்த குட்கா கேஸ் ஏன்னா விற்பனை நடத்தினாங்க, அவங்க கிட்ட போய் என்ன நீங்க விசாரணையிலேயோ அடிச்சோ கேட்கறதுக்குன்னு குட்கா கேஸில் அடிக்க டார்ச்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவன்கிட்ட குட்கா இருந்ததை பிடிச்சிங்க, அது என்ன கோர்ட்டில் ப்ரொசீட் பண்ண போகிறீங்க, ப்ரொசீட் பண்ணுங்க. அதுக்கு அடித்து டார்ச்சர் பண்ணி மரணம் அடைகிற அளவுக்கு டார்ச்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. நீ கூட மீட்டிங் நடந்தது எங்கள் கரூரில், விஜய் மீட்டிங். அதுக்குள்ளே லிமிட்டடாக தான் 5000 பேர் சேர்த்தாங்க. அதில் இளைஞர்களை செக் பண்ணும்போது சில பேர்கிட்ட குட்கா இருந்ததாக நான் ஒரு பேப்பரில் படித்தேன் ஆக்சுவலாக. அப்போ அந்த இளைஞர்கள்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? நான் என்ன சொல்கிறேன், அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது ஆளுங்கட்சி கூட்டத்துக்கு வந்ததுனால குட்காவை மட்டும் பறிமுதல் பண்ணிட்டு கூட்டத்துக்கு ஆளை விட்டாங்க. ஆனால் இந்த கேஸில் சபரிவர்மன் கேஸில் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை லார்ஜ் குவான்டிட்டியாக பிடிச்சிருக்கலாம், ஒருவேளை என்னன்னு தெரியல எக்ஸாக்டாக. சிறையில் இவரை டார்ச்சர் பண்ண வேண்டிய அளவுக்கு இந்த கேஸ் இல்லை ஆக்சுவலாக. அப்போ ஏன் டார்ச்சர் பண்ணாங்க? ஸோ அதனால் ஒட்டுமொத்தமாகவே பார்த்தீங்கன்னா அது ஆட்சி எந்த ஆட்சி நடந்தாலும் சரி சார், அது காவல் நிலையத்திலேயோ இருந்தால் சிறையிலையும் சரி, இந்த மாதிரி டார்ச்சர்லாம் யூஸ்வலாக நடக்கிற விஷயங்கள் தான். அதாவது இது சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஒரு விசாரணை கைதியை காவல் நிலையத்தில் எப்படி டீல் பண்ணணும், அப்புறம் பெண்களை அரெஸ்ட் பண்ணால் எப்படி டீல் பண்ணணும்னு பல விஷயங்கள்லாம் இருக்குது. அப்புறம் சிறையில் அவனுக்கு கைதிகளுக்குள்ள அடிப்படை உரிமைகள் என்ன போன்ற விஷயங்கள் பலது இருக்குது. அதனால் அவனை நீங்கள் இனிமேல் நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்தி சட்டத்தின் முன்னாடி அவனை குற்றவாளியாக காட்டணுமே தவிர நீங்கள் அவனை சிறையில் கொடுமைப்படுத்தின்றது இந்த ஆட்சிக்கான ஒரு கரும்புள்ளியாக தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இவர் எத்தனை ஐபிஎஸ் ஆஃபீஸர் மீட்டிங் போட்டான்னு அதெல்லாம் அதிகாரிகள் அவங்களுடைய பாணியில் தான் செயல்படுவாங்க. அது சிஎம் மீட்டிங் போட்டார்ன்றதுக்காக ஒருவேளை சிஎம் போதை இந்த மாதிரியான போதை பொருட்கள்லாம் பிடிக்கிறதுல ரொம்ப சீரியஸாக இருக்கணும், ஒரு சர்க்குலர் ஏதாவது இஷ்யூ பண்ணிட்டாரணும். அதனால் அப்படி பார்த்தா கூட அது காவல் நிலையத்தில் தானே போலீஸ் என்கொயரியில் தானே போகணும். ரிமாண்ட் பண்ண பிறகு சிறையில் அவனுக்கு என்ன வேலை இருக்கு? அவன் சிறையிலேருந்து அவன் போலீஸ் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போக போகிறான், அங்கே வழக்கு நடக்க போகுது. அதில் இவன் ஜாமீனில் வர போகிறான். இன்னும் 15 நாள் கழிச்சு இவன் ஜாமீன் அப்ளை பண்ணி ஜாமீனில் வர போகிறான். இது குட்கான்றது அந்த போதைப் பொருட்களே பல வகையான போதைப் பொருட்களில் குட்காவில் ஜாமீன் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இன்னும் சீரியஸான பல போதைப் பொருட்கள் இருக்குது, அதில் ஜாமீன் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஹிராயின் போன்ற விஷயங்கள்லாம் ஜாமீன் கொடுக்கறது ரொம்ப யோசிப்பாங்க. இது குட்கா போன்ற விஷயங்கள் இந்தியாவில் சில மாநிலங்களில் இருக்குது, சில மாநிலங்களில் இல்லை. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால அதுக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது இவனை
டார்ச்சர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இந்த விஷயத்தை வந்து முழு என்கொயரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா ஒரு குட்கா கேஸில் அரெஸ்ட் பண்ணவனை இறந்து போகிற அளவுக்கு டார்ச்சர் பண்ணீங்கன்னா அது இந்த ஆட்சிக்கு ஏற்பட்ட ஒரு கெட்ட பேர். ஆக்சுவலாக அது ஒரு கரும்புள்ளியாக தான் இருக்குது, விஜய் ஆட்சியோடைய கரும்புள்ளியாக தான் இருக்குது. ஸோ விஜய் வந்து தீவிரமாக வந்து போதை பொருட்களை ஒழிக்கிறதுல வந்து அவர் ரொம்ப தீவிரமாக இருக்கார் அப்படின்னா, அவர் ஆட்சிக்கு வந்தோன்னே போட்ட முதல் கையெழுத்தில் வந்து அதை ஒழிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி அது சம்மந்தமான ஒரு கமிட்டி போன்ற விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணுவோன்னு ஒரு முதலையே வந்து ஆட்சிக்கு வந்தோடனே அந்த 200 யூனிட் கொடுத்தது போன்ற விஷயங்களோட கையெழுத்து போட்டார். சிங்கப்பெண் விஷயத்தோடு சேர்ந்து போதைப் பொருட்களுக்கு வந்து அந்த கண்காணிப்பு கமிட்டி ஏதோ போட்டு எல்லாம் பண்ணார். ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா, இந்த போலீஸ் வந்து டார்ச்சர் பண்ணுறது இல்லை சிறையில் வந்து டார்ச்சர் பண்ணுறதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து நடந்துட்டு தான் இருக்குது. அது வந்து விஜய் வந்தாலும் சரி, விஜய்க்கு அப்புறம் இன்னொருத்தர் வந்தாலும் சரி, இல்லை விஜய்க்கு முன்னாடி இருந்தவங்க இருந்தாலும் சரி, இது எல்லா காலகட்டத்திலையும் காவல் நிலையத்திலையும் சிறையிலையும் நடந்துட்டு இருக்க விஷயமா தான் இருக்கும். ஆனால் இது வந்து இந்த ஆட்சிக்கான ஒரு கரும்புள்ளியாக நான் பார்க்குறேன். எல்லா எதிர்க்கட்சிகளும் வலியுறுத்துறாங்க. அன்புமணி கூட சொல்லியிருக்காரு, அதிமுகவுக்கு ஒரு சாத்தான்குளம், திமுகவுக்கு ஒரு மடப்புறம், அது மாதிரி தாவேக்காவுக்கு நாகர்கோவில் இந்த சம்பவம் அப்படின்னு சொன்னால் இதையெல்லாம் சிபிஐக்கு வழக்குக்கு மாற்றினாங்க. அதனால இந்த அரசும் இந்த நாகர்கோவில் இந்த மரணத்திற்கான இது வந்து விசாரணையை சிபிஐக்கு மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. சிபிஐக்கு மாற்றிட்டு போகிறதுல என்ன நடைமுறை சிக்கல் ஏதாவது இருக்கா? இல்லை இதில் ஏதாவது தமிழ்நாடு அரசுக்கு இது ஒரு அவப்பெயர் அப்படின்றது யோசிக்கிறாங்க? ஒரு கௌரவ பிரச்சனையாக பார்ப்பாங்க. சிபிஐக்கு மாற்றுறதுன்றது போலீஸ் என்ன நினைப்பான், அப்போ நாங்கள் சிபிசிஐடி வச்சுருக்கோம், எங்ககிட்ட பல்வேறு பிரிவுகள் இருக்குது, ஈவன் வந்து போதைப் பொருட்கள் ஒழிப்பு டிபார்ட்மெண்ட்டே போலீஸ்லேயே இருக்குல்ல, நர்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்க என்ன நினைப்பாங்க, இதை வந்து சிபிஐக்கு மாற்றினா இதோ தமிழ்நாடு போலீஸ்க்கு வந்து திறமையான ஆட்கள் கிடையாது, நியாயத்தன்மைக்கு தான் போலீஸ் ஒரு தவறு செய்து அந்த போலீஸை வைத்து விசாரணை நம்ம சொல்கிறோம் நியாயத்தன்மைட்டு. அவங்க என்ன நினைப்பாங்க, அப்போ தமிழ்நாடு போலீஸ் நியாயமாக நடந்துக்கலையா, நாங்கள் எங்கள் போலீஸையும் நியாயம் இல்லைன்னு நாங்கள் சொல்ல முடியுமா, எங்ககிட்ட நியாயம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, நாங்கள் நியாயமாக தான் இருக்கோம், நீங்கள் எங்களை அப்படி நினைக்க முடியாது, நாங்கள் நியாயமாக தான் இருக்கோம் அப்படின்னு அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புவாங்க. நாங்கள் நடுநிலையாக நியாயமாக தான் எல்லாத்தையும் நடவடிக்கை எடுக்கிறோன்ட்டு. ஆனால் நடந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்ச்சர் நடந்திருக்குன்றது மேஜிஸ்ட்ரேட்டே சொல்லியிருக்காரு, டார்ச்சர் நடந்தது. அப்போ ஏன் டார்ச்சர் பண்ணீங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆனால் இந்த மாதிரி பல கேஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மடப்புறம் கேஸ்லாம் போலீஸ்லாம் சஸ்பெண்ட் ஆகிருக்காங்க. பல காவல் நிலைய மரணங்களில் போலீஸ்லாம் சஸ்பெண்ட் ஆகிருக்காங்க. போலீஸ்காரங்க வாழ்க்கையே ரொம்ப பிரச்சனைக்குரிய வாழ்க்கையாக மாறி இருக்கு. பல காவல் நிலைய மரணங்களில் மாட்டினவங்கலாம் வந்து சஸ்பெண்ட் ஆகி ஈவன் வந்து அவங்க சர்வீஸே போகிற லெவலெல்லாம் போயிருக்கிறதுலாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போது இது வந்து சிபிஐ என்கொயரி கேட்கறது வந்து கேட்கலாம், அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க, நார்மலி ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து தங்களுடைய போலீஸ் வந்து நியாயமாக நடுநிலையாக இருக்குன்னு அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புவாங்க. அதனால் இந்த மாதிரி சிபிஐ என்கொயரி விரும்ப மாட்டாங்க. ஆனால் இது வந்து எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து கேட்டால் இப்போ என்ன பண்ணுறாங்க, சிபிஐ என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட இந்த ஏதாவது வந்திருக்கா, இதுவரையும் ஒன்றும் வரலையே. அவங்க தானே முதல்ல கேட்கணும், ஏன் வாய மூடின்னு இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் என்ன பண்ணுறாங்க, காவல் நிலைய மரணங்களுக்கு ஏன் வாய மூடின்னு பேசாமல் இருக்கீங்க. தோழமை கட்சியாக இருக்கலாம், ஆனால் சிபிஐ சிபிஎம் ஆட்சிக்கு வெளியில் தானே இருக்காங்க. பல விஷயங்களை கேட்குறாங்கல்ல. அவங்க விஜய் வந்து அசம்பிளியில் பேசினது முதற்கொண்டு விமர்சனம் பண்ணுறாங்கல்ல, குதிரை பேரம் தொடர்ந்து நடக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது நடத்தாதீங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி பல விஷயங்கள் சொல்கிறாங்கல்ல. அப்படிலாம் சொல்லும்பொழுது இதுவரையும் ஏன் அறிக்கை விடலை, நேற்று அவர் இறந்து போயிட்டார், இதுவரையும் ஏன் அறிக்கை சிபிஐ சிபிஎம்டியோ ஒருவேளை நம்ம இந்த பேசி இன்டர்வியூ வரதுக்கு முன்னாடி அவங்க அறிக்கை விட்டாலும் விடலாம். பட் ஆனால் இதுவே லேட்டு கேட்டால். நேற்று வந்து வீரபாண்டியன் வந்து சொல்கிறாரு, நாங்கள் உள்ளாட்சி எலெக்ஷனில் தனித்து நின்றாலும் நிற்போம், எங்கள் இதை சந்திப்போம், எங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் அப்போ அவர் டெய்லி சண்முகமோ இல்லை வந்து வீரபாண்டியனோ திருமாவளவனோ அவங்க ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுக்கு தயங்கினதே கிடையாது. அவங்க இத்தனை நாள் சந்திக்காது இறந்துருப்பாங்க, இன்னைக்கும் சந்திச்சிருக்காங்க. அப்புறம் ஏன் அவாய்ட் பண்றீங்க இந்த விஷயத்தை? அப்ப அன்புமணி சொல்றாரு, வேறு பல கட்சி தலைவர்கள் சொல்றாங்கன்னு போது தாவேக்காவுடைய கூட்டணி கட்சிகள் ஏன் வாய முடின்னு கம்மன் இருக்காங்க, வாயை திறந்து பேசலாம்ல. அப்ப இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா ஒரு ஆட்சியில் இதெல்லாம் வந்து நடக்கிறது ஆச்சரியம் கிடையாது, நடக்காததுதான் தான் ஆச்சரியம். வைகோ சொல்கிற மாதிரி கூட்டணியில் இருக்கும், கூட்டணியில் இருந்து கொண்டு பேசுவது கூட்டணி தர்மமாகாது அப்படின்றதுனால அமைதியாக இருக்கிறாங்களா? கூட்டணியில் இருந்துட்டு பேசாது தர்மமாகாதுன்னு சொல்ல முடியாதுங்க. அதெல்லாம் அப்படி பேசாது இருக்கிறது தான் அதர்மமாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து எப்படி பேசணும்னா, நீங்கள் அவங்ககிட்ட வெளிப்படையாக பேசக்கூடாது. நீங்கள் போகணும், அவங்கள போய் பார்க்கணும், சிஎம்ஐ பார்த்து நீங்கள் இது மாதிரி ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரணும். யாராவது கேட்டால், பத்திரிகையாளர் கேட்டால், நான் சிஎம்ஐ பார்த்து பர்சனலாக ரிக்வஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன், இது சம்மந்தமாக நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு வந்து அது சொல்கிறதுல என்ன இருக்குது, தப்பு கிடையாது. அது நீங்கள் வெளிப்படையாக தான் விமர்சனம் பண்ணக்கூடாது. சிபிஎம் சொல்லலாம், வெளியில் இருக்காங்க. ஆனால் திருமாவளவன் சொல்ல முடியாது, ஆட்சிக்குள்ளே இருக்கார். அவர் ஐயுஎம்எல் சொல்ல முடியாது, ஆட்சிக்குள்ளே. அது கேபினெட் டிசிஷன், சிபிஐ என்கொயரி வேணுமா வேணாமல் கேபினெட் கூடி முடிவு பண்ணால். ஆனால் சிபிஐ சிபிஎம்க்கு என்ன வந்தது, ஏன் வாயை திறக்காத பேசாமல் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த விஷயம் வந்து தாவேக்கா ஆட்சிக்கு ஒரு கரும்புள்ளியாக அமைஞ்சிருக்குன்னு தான் என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.
செந்தில் பாலாஜி இந்த குதிரை பேரத்தில் ஈடுபட்டார், எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுக்கான முயற்சி நடந்ததுன்னு இந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா விவகாரத்தில் புகார். ஆனால் அவருக்கு வந்து சம்மன் அனுப்பப்பட்டது, அவர் முன்ஜாமீன் கோரினார். இதில் திடீர்னு செந்தில் பாலாஜி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு ஒரு பதிவு தபால் அனுப்பினார். அதில் இருக்க தகவல் அப்படின்றது மாதிரி வந்திருக்குது. ஏன்னா அது ஆத்தென்டிகேஷனாக அதில் தெரியாது. அதில் சொல்கிற விஷயம் என்னென்னா, செந்தில் பாலாஜி வந்து கேட்டிருக்காரு, எதுக்காக எனக்கு நீங்கள் சம்மன் அனுப்புனீங்க? இந்த வழக்கில் என் எஃப்ஐஆரில் என்னுடைய பெயரும் இல்லை, என்னுடைய தம்பியோட பெயரும் இல்லை, நீங்கள் வேறு வழக்கில் ஏதாவது கைது செய்யறதுக்கு திட்டம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி விளக்கம் கேட்டிருக்கிறார் அப்படின்னு மாதிரி அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படின்றாங்க. அப்போ அப்படி ஏதாவது நோக்கமா? இது தெரியாமல் எப்படி வந்து காவல்துறையினர் அதிகாரிகள் சொல்லாமல் விஜய் கரூரில் அப்படி வந்து பேசுவாரா? பாட்டெல்லாம் பாடி பேசுனதுக்கப்புறம் எஃப்ஐஆர்லேயே பேர் இல்லைன்னு செந்தில் பாலாஜி சொன்னார்னு ஒரு தகவல் வருது. என்ன காரணம் சார்? செந்தில் பாலாஜியை வந்து இந்த கவர்மெண்ட் டார்கெட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, அந்த கரூரில் தீர்க்க வேண்டிய கணக்கு இருக்குன்னு சொன்னார்ல ஆதவர்ஜுனா, அது உண்மைதான். அவங்களுக்கு வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, கரூரில் வந்து நடந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜி ஏற்பாட்டில் தான் நடந்தது, இந்த சோக சம்பவம் நடந்ததுக்கு காரணம் அவர் தானே. தாவேக்காவுடைய நெரேட்டிவ் அதுவாக தான் இருக்குது. அதனால தான் அவங்க வந்து போலீஸை வந்து என்ன சொல்கிறார், போலீஸே ஒரு நாடகம் போட்டுது அப்படின்றார். நான் முதல்ல போலீஸ்க்கு நன்றி சொல்லிட்டேன், போலீஸே நாடகம் போட்டு. இதெல்லாம் வந்து ஒரு என்கொயரி போயிட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஒரு முதல்வராக இருக்கிறவர் பேசவே கூடாது ஆக்சுவலாக. அவர் பேசுகிறார், ஆதவர்ஜுனா பேசுகிறதே. இப்போ வந்து அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வரையும் போனாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க பாருங்க, அவர் பேசினாரா நீங்களும் பதில் பேசுங்கன்றாங்க. அவர் பேசினாரா, அவர் இது பொலிட்டிக்கல் ஸ்பீச், நீங்களும் பதில் சொல்லுங்க அப்படின்றாங்க. அப்போ திமுகவும் என்ன பண்ணுறாங்க, இப்போ பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவதூறு வழக்கு வந்தாலும் ஒன்றாவது சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்குல்ல, அவங்க பேசினா நீங்களும் பேசுங்கன்னாங்க. ஆக்சுவலாக சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்கணும், இந்த வழக்கு விசாரணையில் இருக்கும்போது யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லணும். அதுதான் நியாயமான ஒரு டைரக்ஷனாக இருக்க முடியும். ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாருங்க, இந்த நீதிபதிகள் கோர்ட்டை வந்து ஒரு பொலிட்டிக்கல் மேடையாக மாற்றாதீங்க, அவங்க பேசினாலும் நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ ஸ்பீச் அலவுடு, நீங்களும் பேசுங்க அப்படின்னாங்க. அது எந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த டைரக்ஷன் சரின்றது அது ஒரு விவாதத்துக்குரிய ஒரு பொருளாக தான் நம்ம பார்க்குறோம் நம்ம. ஆனால் தாவேக்காவுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, எப்படியாவது வந்து திமுக தான் அதுக்கு காரணம், திமுக சொல்லி தான் போலீஸ் அதை பண்ணாங்க, இல்லை செந்தில் பாலாஜி தான் அதுக்கு காரணம். டார்கெட்டாக இருக்கட்டும், இல்லை அரசியல் ரீதியாக இருக்கட்டும், திமுக தான்றதுலாம் எதை வேணாலும் தாவேக்கா பண்ணலாம். ஆனால் ஒரு முதலமைச்சருக்கு ஒரு இன்புட் கொடுக்குறாங்க, அவர் அதை நம்பி பேசுகிறார் அப்படின்னா, எஃப்ஐஆரில் பேரே இல்லைன்னு சொல்லக்கூடிய செந்தில் பாலாஜியோட வெர்ஷன் அப்படின்னு வரக்கூடிய தகவல் உண்மையா, அல்லது எஃப்ஐஆரில் பேர் இருக்குதுன்னு காவல்துறை ஆதென்டிகேஷன், இந்த விளக்கத்தை யார் கொடுக்கணும்? ஏன்னா இப்போ அரசாங்கம் இருக்குது, இப்படி ஒரு தகவல் நேற்றுலேருந்து ஊடகத்தில் வந்துட்டு இருக்குது, எல்லா பத்திரிகைகளும் இன்றைக்கு செய்தி இருக்குது. அப்போ அரசாங்கம்ல இதை தெளிவுபடுத்த வேண்டிய, இல்லை காவல்துறையில் இதை தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் இருக்குது. திருவல்லிக்கேணி போலீஸ்க்கு வேற ஏதாவது கேசஸ் இருந்ததுன்னா அதை வந்து அவர்கிட்ட வந்து என்ன காரணத்துக்காக உங்களை கூப்பிட்றோன்னு அவருக்கு தெரிய வேண்டாமா? நீங்கள் அப்பேர் ஆகுங்கன்னு சொன்னீங்கன்னா என்ன காரணம், அது அவருக்கே செந்தில் பாலாஜிக்கே தெரியலன்னு எப்படி? அப்போ என்ன விஷயம் தெரிஞ்சால் தானே அவர் போய் அதை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது என்ன இப்போ வேலுவை கூப்பிட்றாங்க அப்படின்னா, வேலுவை கூப்பிட்றாங்கன்னா வந்து வேலுவுக்கு தெரியும் என்ன காரணத்தினால கரூர் 4 ரோடு போட்டதா சொல்லி போடாத இருந்துட்டு அதுக்கு பணத்தை வாங்கிட்டாங்க, அது சம்மந்தமாக அதை விசாரிக்கிறாங்க, அந்த அதுக்கு தான் கூப்பிட்றாங்கன்னு அவர் போவார். அவர் இப்போ இவருக்கு சொல்ல வேண்டாமா, இல்லைங்க டிரான்ஸ்ஃபார்மர் கேஸ் அது சம்மந்தமாக டிவிஎஸ்சி ஆட்கள் வந்து விசாரிப்பாங்க, இல்லை ஏதோ ஒன்று டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினது ரொம்ப இன்ஃபீரியராக வாங்கினீங்க, அது டெண்டரில் வந்து பிரச்சனைகள் இருக்குது, மட்டமான குவாலிட்டி அதிகமான விலை கொடுத்து வாங்கிட்டீங்க, ஏதோ ஒன்று இருக்க வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஏற்கனவே பப்ளிக் டொமைனில் இருக்கிற விஷயங்கள் தான். அப்படி இருக்கும்போது அதுக்காக கூப்பிட்டீங்கன்னா அதையே சொல்லணும். எதாக இருந்தாலும் அவருக்கு சொன்னால் தானே வருவார். நீங்கள் வந்து சும்மா ஒரு சம்மனை கொடுத்து நீங்கள் யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு அப்பியர் பிஃபோர் மீன்னு சொன்னீங்கன்னா எதுக்காகன்னு கேட்க மாட்டாங்களா? அதை அவர் கேட்குறாரு. ஆனால் இவங்களுக்கு நோக்கம் என்னென்னா வந்து ஏதாவது வந்து செந்தில் பாலாஜியை வந்து ஏதோ ஒன்று பண்ணணும், அவரை வந்து உள்ள காராகிரகத்துக்குள்ளே அடைக்கணுன்றது தான் வந்து தாவேக்காவுடைய நோக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு வகையில் ட்ரை பண்ணாங்க. இவர் கரூர் போகிறதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தாங்க, அவர் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டு அவர் ஹைகோர்ட்டோட ரிலீஃபில் வந்துட்டார். இப்போ அடுத்தது வேறு ஏதாவது பண்ண முடியுமான்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதாவது சட்டப்படி நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா அதில் வந்து பிரச்சனையும் கிடையாது. ஆனால் வந்து ஒரு கணக்கு தீர்க்க வேண்டியிருக்கு கரூரில் ஒரு அமைச்சர் சொன்ன பிறகு நீங்க இந்த விஷயங்கள்லாம் நடத்தினீங்கன்னா அதுல ஒரு சந்தேகம் இருக்குல்ல அதுல. அதனால செந்தில் பாலாஜி கேட்கற நியாயம் தான். அப்போ நியாயமான காரணங்கள் சொல்லி அவர் சம்மன் கொடுங்க, அவ்வளவுதான். வேற என்ன பண்ண முடியும்? ஏவா வேலுக்கும் கைது நடவடிக்கை அப்படிலாம் கூடாதுன்ற மாதிரி சென்னை ஹைகோர்ட்டில் அவர் ஒரு இன்ட்ரீம் இது மாதிரி அவர் ஒரு ஆர்டர் வாங்கியிருந்தார் இந்த வழக்கில், லுக் அவுட் நோட்டீஸ் விஷயத்துலையும். அது உச்சநீதிமன்றத்துக்கு தாவேக்கா அரசு போயிருந்தது, அதை மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அரசு சார்பில் போகக்கூடிய இடங்களில் கொஞ்சம் லீகல் சைடில் கொஞ்சம் வீக் இருக்கா? லீகல் சைடில் நிறைய வீக் இருக்குது சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் அந்த மதுரை ஹைகோர்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா அந்த மதம் மாறி இஸ்லாமியாக மாறின ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் கேட்குறாரு. ஆனால் ஏற்கனவே திமுக கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்க, ஒருத்தர் மதம் மாறி இஸ்லாமியாக மாறினா அவருக்கு வந்து இடஒதுக்கீடு உண்டு, அந்த 3.5% பிசியில் கொடுக்குறாங்க, அது உண்டுன்ட்டு. ஆனால் போனவர் என்ன பண்ணார், எனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுங்க, நான் முஸ்லீமாக மாறிட்டேன், ஏன்னா சோதட்ட ஒரு அந்த இடஒதுக்கீடு அவைல் பண்ணோம். ஆனால் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆர்டர் இருக்குல்ல, மதம் மாதிரி இஸ்லாமியாக வந்தவங்க அந்த இடஒதுக்கீடு அனுபவிக்கலாம், அந்த ஆர்டரை வந்து அடிச்சிட்டாங்க.
அந்த ஆர்டர் அடிச்சிட்ட உடனே அந்த ஒரிஜினல் ஆர்டர் இருக்குது 3.5 இருக்குது, ஆனால் மதம் மாதிரி வந்தவங்களுக்கு கொடுக்கலான்ற ஒரு ஆர்டர் இருக்குல்ல, அதை அடிச்சிட்டாங்க. அது வந்து சரியாக ஹேண்டில் பண்ணலை அப்படின்றது தான் முஸ்லீம் இயக்கங்களுடைய ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. கோர்ட்டில் வந்து இவங்க சரியாக ஹேண்டில் பண்ணலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்ரீத்துக்கு முதல் நாள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது, பொது இடங்களில் மாடு ஆடு இதெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்ட்டு. குர்பானி கொடுக்கறது வந்து இஸ்லாமிய பண்டிகைகளில் முக்கியமான விஷயம் பக்ரீத். அந்த பக்ரீத் போது நீங்கள் வந்து மாடு வெட்டி அவங்க வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க, அந்த இறைச்சியை வந்து கொடுப்பாங்க, அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதை வந்து இவங்க தடை பண்ணிட்டாங்க. அப்போவும் வந்து இவங்க சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலை, கவர்மெண்ட் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னு முஸ்லீம் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து இப்போ அதுக்கு தான் கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட் வந்து இப்போ டெம்பரரியாக தடை போட்டுருக்கு. ஆனால் இப்போ அந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்சு போச்சு. அவங்க மத நம்பிக்கை, அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயம். இப்போ மாடுலாம் வெட்டுறதுக்குலாம் ஒரு ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. அது மாடு எந்த கட்டத்தில் அது மாடை வெட்டணும், அது பயனே தராத ஒரு மாடு வச்சுக்கோங்க, அது வெட்ட வேண்டிய கட்டாயம் வரும், அது உழவுக்கும் பயன்படலை, அது பால் கொடுக்கறதுக்கும் பயன்படலைன்னா அப்போ வயதான மாடு வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுல என்ன அர்த்தம் இருக்குது, செலவு தானே உங்களுக்கு. அப்போ அதை வெட்டலான்ற ஒரு விஷயம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ நீங்கள் பொது இடத்துக்களை வெட்டக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு ஆர்டர் போட்ட போது இவங்க சரியாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்களா, கோர்ட்டில் சரியாக வக்கீல்களை போட்டாங்களா? இவங்க கோர்ட்டில் வக்கீல் போடுறதுக்கான முயற்சிகளும் எடுக்கல, பழைய வக்கீலும் கண்டினியூ பண்ணுறதுக்கு முடியல, புது வக்கீலும் போட முடியல. புது வக்கீல் போடுறதுல பார்த்தீங்கன்னா ஒரு தாவேக்கா அம்மாவே ஒரு பெட்டிஷனை போட்டாங்க, கவர்மெண்ட் வக்கீல் ஆகிறதுக்கு வந்து ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. அதை பற்றி தாவேக்கால யாரும் வாயை திறக்க மாட்டேன்றாங்க. அது இன்னும் அந்த இது மனு வந்து அஃபிடவிட் அங்கேயே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ கோர்ட்டில் இந்த ரெண்டு விஷயத்தை பார்க்கும்போது கோர்ட்டில் இவங்க சரியாக ப்ரொசீட் பண்ணலையோ அப்படின்ற எண்ணம் வருது. ஆக்சுவலாக இப்போ தான் கோர்ட்டில் வந்து வழக்கறிஞர்கள்லாம் போட்டிருக்காங்க. இனிமேல் தான் வந்து பொறுத்திருந்து பார்க்கணும் அவங்க எப்படி ப்ரொசீட் பண்ணுறாங்க அப்படின்றத. அவங்க வேறு விஷயத்தில் அவங்க வந்து மேலே போயிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லிட்டாங்க, அவர் தான் அவைலபிளாக இருக்காரு, இங்கே ஃபர்தராக எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கக்கூடாதுன்னு ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. சீரியஸான ஆக்ஷன்ஸ் எதுவும் எடுக்காதீங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து சீரியஸான ஆக்ஷன்ஸ்லாம் என்ன, நீங்கள் அவர் அரெஸ்ட் பண்ண லெவல் போகாதீங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து ஏன்னா இந்த கேஸ் இட் செல்ஃப் நம்ம மெரிட்டுக்குள்ளே போக வேண்டாம். இது ஏற்கனவே அது நடைபெற்ற காலகட்டத்தில் 22ஆம் வருஷமே அந்த சம்மந்தப்பட்ட இன்ஜினியர்ஸ் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணி அது ஒரு டிபார்ட்மெண்டல் என்கொயரி முடிஞ்சு போன ஒரு விஷயம். அது ஆக்சுவலாக அது வந்து அறப்போர் இயக்கம் வந்து அதில் வந்து மினிஸ்டர் வரையும் அதில் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லவே தான் ஒரு பெட்டிஷன் போடவே தான் அவங்க நோண்டி அதை எடுக்கிறாங்க மறுபடியும். அது ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட கேஸு, அதிகாரிகள் வந்து அதில் வந்து சஸ்பெண்ட் ஆன கேஸ் அது ஆக்சுவலாக. அதனால் வந்து இந்த ஹோல் கேஸை பார்க்கும்போது ஹைகோர்ட் நினச்சிருப்பாங்க ஒருவேளை இது சீரியஸான நடவடிக்கை எதுவும் எடுக்காதீங்க இத்தனாம் தேதி வரையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தவேகா கவர்மெண்ட் வந்து லீகல் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து தன்னுடைய ஆர்கனைசேஷனை வந்து பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த செட்டப்பை வந்து இன்னும் பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குன்றதான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. நன்றி சார். தேங்க்யூ.